வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங்ல லாபம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு ஒரு கனவோட உள்ள வந்திருக்கீங்க இல்லையா? ஆனா அந்த இலக்கை அடையறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரேடரும் கடந்து போக வேண்டிய சில சவாலான ஆனா ரொம்ப முக்கியமான கட்டங்கள் இருக்கு. அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு அந்த பயணத்தை பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறத பாருங்க. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுமா? ட்ரேடிங்ல ஒருத்தர் உங்களுக்கு 100% ஜெயிக்கிற ஒரு டெக்னிக்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அதை எப்போ எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த மனப்பக்குவமோ திறமையும் இல்லைன்னா அது உங்க பணத்தையே காலி பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு கூர்மையான கத்தி தப்பான ஒரு கையில இருந்தா என்ன ஆகும்? அதே கதை தான் இங்கேயும். சரி, அப்போ இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரேடரோட முழு பயணம். முதல்ல வர்ற அந்த குழப்பமான சுழற்சி, அதுக்கப்புறம் எப்படி ஒரு மாணவனா மாறப் போறோம், அப்புறம் அனுபவத்திலிருந்து எப்படி கத்துக்க போறோம், கடைசியா முழுமையான தேர்ச்சி அடையிறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நீங்க எந்த ஒரு கலைய கத்துக்கிட்டாலும் சரி, அதுல சில வளர்ச்சி நிலைகள் கண்டிப்பா இருக்கும். ட்ரேடிங்கும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. வாங்க ஒரு ட்ரேடரோட பயணம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. முதல்ல யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒருத்தர் பெரிய லாபம் சம்பாதிக்கிறத பார்த்து அடடா நாமளும் ட்ரேட் பண்ணணும்னு ஒரு ஆசையில உள்ள வருவோம். அதுதான் புதியவர் நிலை. அப்புறம் இது அவ்வளோ சுலபம் இல்லப்பான்னு மண்டையில உரைச்சதும் ஒரு மாணவனா மாறி சரியா கத்துக்க ஆரம்பிப்போம். பல வருஷ உழைப்புக்கு பிறகுதான் நான் இதுல கெட்டிக்காரன்னு சொல்ற நிபுணர் நிலைக்கு வர முடியும். சரி, முதல் கட்டம், இதுக்கு பேரு சுழற்சி. ஆனா இதை அனுபவிச்சவங்க சொல்ற பேரு ரொம்ப கேவலமான கட்டம். ஆமா, கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் நிஜம். 90% ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல தான் தங்களோட நம்பிக்கையையும் பணத்தையும் மொத்தமா இழந்துட்டு வெளியே போயிடுறாங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த முடிவே இல்லாத சுழற்சி. முதல்ல ஆன்லைன்ல ஒரு இண்டிகேட்டரை பத்தி பாப்பீங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, தோத்துடுவீங்க. உடனே விரக்தியில அந்த இண்டிகேட்டரை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் சொல்ற ஸ்ட்ராட்டஜிக்கு தாவுவீங்க. அங்கேயும் அதே தோல்வி. இப்படியே சுத்தி சுத்தி ஒரே இடத்துல நிப்பீங்க. இது ஒரு முடிவே இல்லாத நரகம் மாதிரி. ரொம்ப கொடுமையானது. இது ஏதோ 1 மாசம் 2 மாசம் நடக்கிற விஷயம் இல்ல. இந்த விளக்கத்தை உருவாக்கியவரே சரியா 1.5 வருஷம், ஆமா 1.5 வருஷம் இந்த சுழற்சிக்குள்ள மாட்டி தவிச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க, 500 நாட்களுக்கு மேல ஒவ்வொரு நாளும் பணத்தை இழந்து விரக்தியோட உச்சத்துக்கு போயிருக்காரு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த நரகத்திலிருந்து வெளியே வர்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னால தனியா ஜெயிக்க முடியாது, எனக்கு ஒரு வழிகாட்டி வேணும்னு உணர்றான் அந்த ஒரு நொடிதான். அந்த நொடியில தான் 2வது கட்டம், அதாவது மாணவன் என்கிற கட்டம் தொடங்குது. நீங்க ஒரு நல்ல மாணவனா இருக்கணும்னா இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க ஈகோவை தூக்கி ஓரமா வைங்க. எனக்கெல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. 2வது, உங்க வழிகாட்டி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நோட்ஸ் எடுங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, அவரோட செயல்முறைய கேள்வி கேட்காம முழுசா நம்புங்க. இதுதான் இந்த கட்டத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி. அந்த செயல்முறையை நம்புங்கன்றத விளக்க இந்த ஜாக்கி சான் பட உவமே ரொம்ப சரியா இருக்கும். அந்த படத்துல குரு திரும்ப திரும்ப ஜாக்கெட்டை மாட்ட சொல்லுவாரு. அது எதுக்குன்னே ஜாக்கி சானுக்கு புரியாது. ஆனா கடைசியில தான் தெரியும் அந்த பயிற்சி ஒரு முக்கியமான தற்காப்பு கலையோட அடிப்படைன்னு. ட்ரேடிங்கும் அப்படிதான். ஆரம்பத்துல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் உங்க அடித்தளத்தை ரொம்ப வலுவாக்கும். இப்போ நாம ரொம்ப நீண்ட தனிமையான ஒரு கட்டத்துக்குள்ள நுழைறோம். இந்த கட்டத்துல நீங்க ஒரு மாணவனா இருந்து அடுத்த நிலைக்கு போறீங்க. உங்க சொந்த வெற்றி தோல்விகள் மூலமா நேரடியா மார்க்கெட் கிட்ட இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்க வழிகாட்டி உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பார். ஆனா இப்போ நீங்க தனியா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க வாத்தியார் இப்போ மார்க்கெட் தான். நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும். முழு பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு. இங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அனுபவ கட்டம் இந்த விளக்கத்தை உருவாக்கியவருக்கு மட்டுமே 3 வருஷம் எடுத்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1000 நாட்கள் அவர் மார்க்கெட்டோட போராடி தன்னை பத்தி தானே கத்துக்கிட்டு இருக்கார். ட்ரேடிங்ல வெற்றிங்கிறது ஓவர் நைட்ல வர்ற விஷயமே கிடையாது. அதுக்கு வருஷ கணக்குல உழைப்பு தேவை. இந்த கட்டத்துல ஜெயிக்க நீங்க இந்த 4 விஷயங்களை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரேடையும் ஒரு ஜேர்னல்ல எழுதுங்க. அப்பதான் உங்க தப்பு புரியும். 2வது, நிறைய டேட்டாவை சேகரிங்க. அப்பதான் உங்க ஸ்ட்ராட்டஜியை இன்னும் மெருகேத்த முடியும். 3வது, தைரியமா இருங்க. ஏன்னா நிறைய தோல்விகளை சந்திப்பீங்க. கடைசியா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஏன்னா இந்த தனிமையான பயணத்துல உங்களுக்கு நீங்க தான் துணை. இப்போ இந்த நீண்ட பயணத்தோட இறுதி இலக்குக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு ட்ரேடரும் அடைய துடிக்கிற ஒரு நிலை. இங்க ட்ரேடிங் உங்களுக்கு ஒரு இயல்பான செயலா உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடும். தேர்ச்சி அடைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்த அந்த பதட்டம், பயம், விரக்தி இது எதுவுமே இருக்காது.
ட்ரேடிங் ஒரு பெரிய பாரமா இல்லாம நம்ம மூச்சு விடுற மாதிரி ரொம்ப இயல்பா மாறும். அது லாபம் சம்பாதிக்கிறத விட பெரிய விஷயம். அது ஒரு மன அமைதி. நீங்க அந்த தேர்ச்சி நிலையை அடைஞ்சிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க இந்த 3 அறிகுறிகள் போதும். 1. உங்க செயல்முறை ரொம்ப தெளிவா திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா இருக்கும். 2. உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் மெதுவா ஆனா உறுதியா ஏறிட்டே இருக்கும். கடைசியா உங்க தன்னம்பிக்கை அசையாத ஒரு மலையா இருக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நீண்ட பயணத்துல நீங்க இப்போ எந்த கட்டத்துல இருக்கீங்க? இத நேர்மையா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். யோசிங்க.